வரலாற்று சிறப்புமிக்க அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நேரலையை பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து நேராக நம்ம சேலத்துக்கு போகிறோம். சேலத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டிஐஜி செந்தில்குமார் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரலையை பார்க்கலாமாங்க. இவர் நான் சொல்லிட்டேன் 2 வருட காலமாக இவர் காவல்துறையில் வந்து இந்த மாதிரி இருக்குதுனோ ஒரு அப்ஜெக்ஷன் ரிப்போர்ட்டோ ஒரு ஆதாரத்தையோ இதுவரை கொடுக்காங்க. இப்ப அவர் சொல்றாரு அந்த விஷயம் இருந்ததனால தான எஸ்பி முரளிரம்பாய் வந்து விசாரணை நடத்துறாரு. இல்ல அதாவது அவர் விசாரணை நடத்த விபத்துனா முரளிரம்பாய் இந்த 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 ஆக்சிடென்ட் நடந்த பொழுது இவர் குற்றவாளின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ண கூட இல்ல. இந்த விபத்து நடந்த சமயத்துல அந்த இதுக்கு இல்ல. அதுக்கு வந்து அதன் பிறகுதான் அங்க வந்து சந்தேகப்பட்டு பண்றாங்க. பட் அந்த வழக்கை பத்தி நான் பேசல. நாங்க உங்களுக்கு சொல்றது இந்த வழக்கு இந்த லிமிட்ல நடந்திருக்கு. சேலம் மாவட்டத்தில் சேலம் சரகத்தில் நடந்திருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் புலன் விசாரணையில தெரிய வந்திருக்கிற உண்மைகள் இவை. அந்த சமயத்துல அந்த பேட்டியை தராரு. அவருக்கும் இல்ல தொடர்பு படுத்தாதனாலதான் இந்த பேட்டியை தராரு. இது விபத்துலதான் இருந்தாரு. தொடர்பு படுத்துறதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வருது. காவல்துறைக்கு எப்படி அவரை குற்றவாளின்னு தொடர்பு படுத்துறதுக்கு அப்புறம் அவரை தேடி வந்தாங்களோ அதே போலதான் தொடர்பு படுத்துறதுக்கு அப்புறம் தான் இவர் மரணத்திலையும் மர்மம் இருக்கு அப்படின்றாரு. இவர் வந்து இப்ப எப்படி மாதிரி சொல்ல தெரியாது. இந்த வழக்கு இந்த எல்லையில் நடந்த இந்த விபத்து புலன் விசாரணை செய்ததுல சயின்டிபிக்கா வந்த ரிசல்ட் ஐ விட்னஸ் பார்த்த உண்மை. இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால இங்க இப்ப சொல்றாரு. அதான் நானும் சொல்றேன். இப்ப சொல்றாரு அதான் அவர் சொல்லி இவங்க இத்தனை வருஷம் புலன் விசாரணை பண்றாங்க. இந்த எவிடன்சஸ் கலெக்ட் பண்றாங்க. காவல்துறையில வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் இந்த கொடுக்காரு. இப்ப சொல்றாரு. ஏன் சொல்றாரு தெரியாது. ஆனா இந்த புலன் விசாரணை முடிவு பிஎம் ரிப்போர்ட், விசாரணை ரிப்போர்ட், எம்பிஐ ரிப்போர்ட், ஐ விட்னஸஸ் இதை விசாரிச்சதுல எடுக்கப்பட்ட முடிவு புலன் விசாரணை இதை பண்ணிருக்காங்க. அவருக்கு சொல்லலாம். அவர் அன்றைய தினமே ஆக்சிடென்ட் ஆனா அடுத்த நாள் போஸ்ட்மார்டம் ஆகிற அன்னைக்கே அங்க ஆத்தூர்ல இருக்க அரசு மருத்துவமனையில அவர் இதே புகார் ஊடகங்கிட்ட தான் தெரிவிச்சார். இது அரசு மருத்துவமனை தான். அதான் அதே புகார் இது வந்து அதான் சொல்றேன். இது நான் என்ன சொல்றேன், முன்னாடி எடுத்த பேட்டி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் இந்த குற்றவாளி அப்படின்னு இந்த இதுல குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதே இடத்துல இவரு மதியானம் 2 மணி வாக்குல அதே இடத்துல பேட்டி தராரு. அவர் சொல்றாரு இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய சரி இருக்கு. இதுல வந்து சிஎம் சம்பந்தப்பட்டிருப்பாரு. சொல்றாரு. நீங்க சொல்றீங்க காவல்துறை அவர் எந்த விதமான போராட்டம் சொல்றாரு. மாத்தி சொல்றாரு. அவரு ஒரு இப்படின்றாரு ஒரு அப்படின்ற அதனால அவர் சொல்றதோட அடிப்படையில் மட்டும் ஒரு புலன் விசாரணை முடிவெடுக்க முடியாது. என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு, என்ன விட்னஸஸ் இருக்கு. அந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இவர் லெஃப்ட்ல போகணும், ஆப்போசிட்ல வந்து ரைட்ல வருது. இவர் கொண்டு இடிச்சது ரைட் ஹேண்டு அப்படிங்கும் பொழுது இன்னொருத்த கொண்டு இடிச்சான்னு சொல்ல முடியாதே. நான் போக வேண்டிய வழி இது. நான் இங்க போய் இடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆப்போசிட் சைட்ல ராங் சைட்ல இடிக்கும் பொழுது நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? அதை விடுங்க. சொல்லுங்க. இந்த வழக்கு சந்தேகம் ஏற்படும் சொன்னதுனாலதான் உங்களுக்கு இந்த வந்து தெளிவுரை நான் கொடுக்குறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த எவிடன்ஸ் தான் இருக்கு. இவர் ஆக்சிடென்ட் ஆனதே இவர் செல்ல வேண்டிய லெஃப்ட் சைடு இல்லாமல் வலது பக்கமாக ஏறிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவர் 2 வீலரை வலது பக்கம் ஓட்டி அடிச்சது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வழக்கில் இங்கே வந்து அது இந்த வராங்க. நீங்க நிறைய ரிக்வஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து வேற பக்கம் அங்கே மாற்றி விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு இங்கே நடந்த வழக்கு இங்கே நடந்தது எப்படி சம்பவம் நடந்தது இதுல வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன சொல்லுது இதை சொல்றேன். இது விபத்து. இவரு அது மட்டும் இல்லை, இவரு வந்து ஆல்கால்ல சாப்பிட்டு இருக்காரு. அதில் கொண்டு அடிச்சிருக்காரு. விபத்தும் வந்து இவருடைய எதிர் சைடில் ஏறி ராங்கில் ஏறி அடிச்சிட்டாரு. இதுதான் புலன் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கனகராஜ் இறந்த அன்னைக்கு விபத்து சொன்னீங்க. அன்றைய தினம் எடப்பாடி இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் வந்து அவர்கிட்ட மொபைல்ல பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சரி. அந்த சமயத்திலையும் முன்னாடும் சரி பின்னாடும் சரி பலரும் அவரோட தொடர்பு கொண்டு இருக்காங்க. அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தவர். அவரோட பலரும் தொடர்பு பலரும் பேசியிருந்திருக்காங்க. நம்ம முக்கியமானது ஃபர்ஸ்ட் வேற ஏதாச்சும் புதுசாக விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது வந்து நீங்கள் சொல்றதெல்லாம் ரைட்டு. இது சம்பவம் நடந்திருக்கிற இடத்தையே பார்க்கணும், எப்படி நடந்திருக்கிறத பார்க்கணும். இவருடைய பிஎம் ரிப்போர்ட், விசா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், எம்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், ஐவிட்னஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இதுதான் உண்மையாக இருக்க முடியும். அதன் அடிப்படையில் புலன் விசாரணை செய்து முடிவெடுத்திருக்காங்க. போலீஸ் அவருக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் காவல்துறை அவர் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். பொங்கல் வாழ்த்துக்கள்.
இப்போ ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. நீங்க தொடர்ந்து விசாரணை நடத்துவீங்களா? இது தொடர்பா விசாரணை நடத்துவீங்களா? அவருக்கு சந்தேகம் இருப்பின் காவல்துறையில் அது மனு கொடுக்கலாம். உங்கள் வாழ்த்துக்கள்.